இறைவன் மேலே முழுசா நம்பிக்கை வச்சுட்டா, முழுசா நம்பிக்கை வச்சுருங்க. ஒரு சின்ன கதையை கேளுங்க. ஒரு ஃப்ளைட்டில் போய்க்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஃப்ளைட் வந்து வெடிச்சிட போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் அவர் சொல்லிட்டாரு. யார் ஓட்டுறவர் சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் பதறாக வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு 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 13 வயசு பிள்ளை மட்டும் என்ன ஆகுதுன்னா, அது பாட்டுக்கு சிரிச்ச மணிக்கு பப்ஸ் தின்னுற மணிக்கு இருக்கா அமைதியாக இருக்குது. பயப்படவே இல்லை. எல்லாரும் பயப்படாக வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சிரிச்ச மணிக்கு அது பாட்டுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பயப்படாதீங்க சொல்லுது. ஆனால் யார் எதுவும் கேட்க மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இன்ஜினியர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டி ஓட்டுறவர் ஃப்ளைட்டை ஓட்டுறவர் எங்கே சரியாக போச்சு, நம்ம கரெக்டாக சேஃப்டியாக லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கீழே வந்து சேஃப்டியாக லேண்ட் ஆகி இறங்கிறாங்க. சந்தோஷமாக ஏறாங்க. ஒருத்தர் வந்து பெருசு போய் ஒரு பெரியவர் கேட்குறாரு அந்த ஃப்ளைட்டை, ஏன் பாப்பா நாங்கள்லாம் பதறணும், நீ மட்டும் எப்படி பாப்பா பதறாமல் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த பிள்ளை சொல்லிச்சான், அந்த ஃப்ளைட்டை ஓட்டுனவர் யார் தெரியுமாங்க, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து எப்பயுமே சொல்லியிருக்காரு, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பதறாத, நல்ல துன்பமோ இன்பமோ நான் உன் கூட இருப்பேன், அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு நான் சக்தியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாங்க இறைவனை முழுசாக நம்பிட்டீங்கன்னா, மனசார நம்பிட்டீங்கன்னா நம்பிடுங்க. அவர் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி, இன்பம் கொடுத்தாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் கூடவே அவர் இருக்கிறாருன்ற மட்டும் மறந்துடாமல் இருங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த நம்பிக்கையிலேருந்து ஒரு துளி மாறிடாதீங்க. இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே அவர் என்ன செய்வார், நம்ம கூடவே இருப்பார்.